குயிக்கு. இப்ப முடிஞ்ச நவம்பர்ல தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆனது ஒரு தமிழ் படம் தான் இது. வித்தாத்தும் யோகி பாபுவும் நடிச்சு. வித்தாத் இருக்காரு அப்படிங்கிறப்போ சம்திங் எதனா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. பட் அது தாண்டிட்ட வேற எதுவும் பெரிய எதிர்பார்ப்பு எல்லாம் எனக்கு கிடையாது. ஃபாரின்ல இருக்கிற யோகி பாபுவோட அம்மா இங்க ஊர்ல இறந்துடுறாங்க. அவர் வர அவங்க அம்மாவோட உடம்ப பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்புங்கிறது ஐஸ் பாக்ஸ் டெலிவரி பண்ண வந்த நம்ம ஹீரோ கைக்கு போகுது. ஆக்சுவலா யாரு நம்ம ஹீரோ, அவன் எப்படி இங்க வந்தா, அண்ட் இந்த படத்துல யோகி பாபுவோட கதாபாத்திரம் என்ன, இது எல்லாம் தான் இந்த படத்துக்கான கதை. விதாத்தோட ஓபன் ஆகுற கதை படத்துல சம்திங் ஏதோ ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நமக்கு கொடுத்தேதான் நகர்த்துறாங்க யோகி பாபுவோட ஊர் வரையிலும். அப்புறம் பாதி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படம் எங்க ஸ்டாண்டா நிக்குது, எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கறதே நமக்கு விளங்குது. கண்டிப்பா உங்கள பலரும் 2018 மலையாளத்துல ரிலீஸ் ஆயிருந்த ஈமாயி ஒரு படத்தை பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம எல்ஜேபி படம் தான். சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கூட அந்த படத்தை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அந்த படத்துல செத்த பணத்தை வச்சு பண்ணப்படுற கேவலமான அரசியல ரொம்ப அழகா படமாக்கி இருப்பாங்க. அது போல இங்க ஒரு பணத்தை வச்சு காமெடியா சம்திங் சட்டரிக்கலா அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு கிராமத்துல நடக்கிற இப்படியான சம்பவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி மொமெண்ட்ஸ கூட ரொம்ப அழகா அந்த படத்துல படமாக்கி இருந்தாங்க. அது ரசிக்கும்படியே இருந்தது. யோகி பாபு இந்த படத்துல பண்ணிருக்கிறது வெறுமனே ஒரு காமெடி கதாபாத்திரம் இல்ல, அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இந்த படத்துல விதாத் பண்ணிருக்க அந்த ஹீரோ கேரக்டருக்கான ஆர்க்கு ரசிக்கும்படியே எழுதப்பட்டிருந்தது. எங்க ஆரம்பிச்சு அது எங்க போகுது அப்படிங்கிறது. அண்ட் யோகி பாபுக்கு ஒரு லவ் ட்ராக் ஒண்ணு இருக்கு, அதுவுமே நீட்டா எழுதியிருந்தாங்க. எந்த ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ்லயும் குறை கிடையாது. அண்ட் டெக்னிக்கலாமே எனக்கு இந்த படத்துல எந்த குறையும் படல. ஆனா இந்த படத்துல 2 பிரச்சனை எனக்கு பட்டது. முதல் விஷயம், இந்த வீடியோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கதை சொல்லப்படுற அந்த நரேட் பண்ணப்படுற விதத்துல படத்துல ஏதோ பெருசா இருக்கு போல அப்படிங்கிற தாட்டை ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள விதைச்சிடுறாங்க. ஆனா நாம அந்த அளவுக்கு எதிர்பார்த்து பாக்குற அளவுக்கு இந்த படத்துல எதுவும் இல்ல அப்படிங்கறதான் ஒரு பிரச்சனை. ஏன்னா அப்படி எதிர்பார்க்கிறப்போ இல்லைன்னு அப்புறம் அது ஏமாந்துறாங்கல்ல ஆடியன்ஸ். அது முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு கதை நரேட் பண்ணப்படுற விதத்துல அங்க ஒரு கதையே இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல குடுக்குற அந்த ஒரு நரேஷன் இருக்கு இல்லையா, புரியலன்னா திரும்ப கேட்டு பாருங்க. அப்படியான ஒரு நரேஷன் தான் இங்க இருக்கு. சோ இது ரெண்டும் தான் இந்த படத்துல சின்னதா டிசப்பாயிண்டிங்கா எனக்கு பட்டது. ஏன்னா சில ஆடியன்ஸ், அதாவது ஏதோ ஒரு நல்ல கதை பார்க்கணும் அப்படின்னு வர்ற ஆடியன்ஸுக்கு இந்த படம் எந்த அளவு சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலா இந்த படத்துல ஒரு நல்ல கதை இருக்கு. ஆனா அது நரேட் பண்ணப்பட்ட விதத்துல கதையே இல்லாத ஒரு படம் பண்ணிருக்காங்கன்ற ஃபீல தான் பலருக்கும் கொடுக்கும். அதைத்தான் நான் மீன் பண்றேன். பர்சனலா எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. பட் அதுக்காக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணுங்க. பார்த்துட்டு இந்த படத்துக்கு உங்களோட தாட்சிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோன்னு சந்திக்கிறேன்.